ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருவாரூர் கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பிறந்த ஊர் திருவாரூர். இப்போ ஒரு கிரகப்பிரவேசங்கிறதுனால ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கக்குள்ளே இந்த கோயிலுக்கு போகலான்ட்டு நாங்கள் போயிருந்தோம். இது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. 1000 காலை எடுத்து வைக்கிறங்காட்டியும் விடிஞ்சிருச்சு, பூதம்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடம் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கோயில் ரொம்ப பெரிய கோயில். இது வெளி பிரகாரம். இதில் நம்ம நேராக போனோம்னா தான் தியாகராஜர் இருப்பார். நானும் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாகவே வரணும்னு இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன். வரவே முடியறதில்ல. இப்போ முதல்ல மாதிரியும் நான் தேருக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் போக முடியறதில்ல. எப்பயோ ஒரு தடவை தான் நான் இப்போ ஏதாவது ஒரு தேவை இல்லை மற்ற விஷயங்கள் கேட்கணும்னா நம்ம போக்குள்ளார தான் அந்த சமயத்தில் நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரி நம்ம போயிருக்கக்குள்ளார அன்றைக்கே நாங்கள் கிளம்புற மாரி தான் டிக்கெட் போட்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு சண்டேங்கிறதுனால எங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. பணம் ரிட்டன் போட்டாங்க. அதனால் மறுநாள் அப்புறமா நாங்கள் கிளம்பி வந்ததுனால காலையில் ஒரு 10:30 மணிக்கெலாம் சாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தம்பி பையன், குட்டி பையன்தான், அவன் தான் வாங்கத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்தான். சரின்ட்டு அவனோட தான் போனேன். அதான் ரொம்ப அமைதியாக இருந்தது. மனம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உள்ளே போய் பார்க்கக்குள்ளார ஒரு 10:30 12 மணிக்குள்ளே ரொம்ப கூட்டமும் இல்லை. இது சைடில் இருக்கிறது வசந்த மண்டபம். சாமி தேர்லேருந்து வந்தோடனே அங்கே தான் வைப்பாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் துர்க்கையம்மன் கோயில். பிரதோஷம் இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ இந்த பக்கம் தான் நடத்துகிறாங்க. இதுவும் இப்போ புதுசாக இப்போ ஒரு கொடிமரம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் இதெல்லாம் என்னென்னங்கிறது கூட இப்போ நான் உள்ளே போய் நிறைய குட்டி குட்டி சாமி இருக்கிறதுனால என்னென்னங்கிறத நான் இனிமேல் பொறுமையாக இப்போ தான் பார்க்கணும். இங்கே ஒரு விநாயகர் இருக்கும். இப்போ இதுதான் சாமிக்கு நேராக இருக்கிற கொடிமரத்து மூலை. இப்போ நம்ம இது உள்ளார போயிட்டால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. வெளியில் உள்ளே போய் இப்போ நான் சாமியை பார்த்துட்டேன். வெளியில் அதுக்கப்புறம் வந்தோம்னா இது நவகிரகம் இருக்கும். இங்கே நவகிரகம் ரொம்ப விசேஷமானது. எல்லா பக்கமும் ரவுண்டாக அப்படி கட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே நேராகவே எல்லா நவகிரகமும் இப்போ நமக்கு இருக்கும். சாமி எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட எல்லாம் வரவே முடியாது. அவ்வளோ விளக்கு எரியும். அதுமாரி பக்கத்துலேயே ஒரு முருகர் கோயில், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு பெரிய சிவன் ஒன்று, அந்த இடத்துலையும் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு வழியாக தியாகராஜர் முன்பக்கம் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ அந்த லாஸ்ட்டு கார்னர் போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வெளியில் வரணும். அதேமாதிரி இப்போ அந்த கார்னரில் போய் இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். தம்பி பையன்தான், அது ரொம்ப குட்டி பையன்தான். அப்புறமா வெளியில் வந்தோம். வெளியில் வந்த பிறகு இதுக்கு வெளியில் பார்த்திங்கனாக்கா இன்னொரு பிரகாரம் இருக்குது. அந்த பிரகாரத்துக்கு பக்கம் போனோம்னா நம்ம துர்க்கையம்மன், கமலாம்பிகை பார்க்காம நாங்கள் எப்பயுமே வரமாட்டோம். அவனுக்கு ஏதோ காலில் அடிபட்டிருக்கு, வேணாத்து அங்கெல்லாம் நடக்க வேண்டாம், வலிக்குதுன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் இது ஒரு நீலத்தலம்பாள் கோயில், உள்ள சித்தர் இருக்காங்க, அங்கேயும் பார்த்துட்டு இதுக்கு சைடில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷம் அது. சரின்னு சாமிகிட்ட போய் நம்ம வேண்டிட்டு வரலான்ட்டு தான் அப்புறம் போனேன். அப்புறம் இப்போ தம்பி பையன் நான் எடுக்கிறத நீங்கள் என்கிட்ட செல்ல கொடுக்குன்னா அப்புறம் என்ன நடக்க சொல்லிவிட்டு அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவன் தான் எடுத்துக்கிட்டு வந்தான் இந்த இடம்லாம். அதுக்கப்புறம் நான் சாமிகிட்ட போய் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும். ஒரு தடவை 2 பேருக்கும் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணணும். இது நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சரி கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். ஆனால் இது உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சாமிங்க சின்னதாக அவ்வளோ இருக்குது. நமக்கு சாயந்தரம் நேரமாக இருந்ததுன்னா நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா அங்கங்கேயும் உக்காந்துட்டு பொறுமையாக கதை பேசிட்டு நல்லா எல்லா சாமியும் பார்த்துட்டு வரலாம். அந்தமாரி ரொம்ப பெரிய கோயில். இது வந்து உள்பிரகாரம் தான். இதுக்கு அந்தாண்ட இன்னொன்று வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்குது. கோயிலே ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பொறுமையாக பார்க்கணும் எல்லாமே. அதுமாரி கோயில் வெளிப்பக்கம் கமலாலயம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை நிறைய பேர் லோக்கல் ஆளுங்க அங்கே கண்டிப்பாக போவாங்க. இங்கேயுமே காலையில் பார்க்குறேன், நமக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் காலையில் இந்த கடத்தருக்கு போகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வராங்க. வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் அதுமாரி போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் 1-2 பேர் வந்திருந்தாங்க. இது கலைஞர் தாத்தாவோட அக்கா வீடுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. இப்போயும் ஸ்டாலின் சார் வந்தாக்கா இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஃபுல்லாக போலீஸ் கொண்டு வந்து அங்கே நிறைய பேர் நிறுத்தியிருப்பாங்க. அன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி தம்பி பையனை விட்டு கொஞ்சம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அம்மா வீடு பக்கத்து தெருவு தான், கோயில் ரோட்லேயே தான் இது இருக்குது அவங்க வீடு. யார் வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. சரின்னு தம்பி பையன் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கக்குள்ள நிறைய டைம் கலைஞர் சார் பார்த்துருக்கோம். கணக்கே கிடையாது. எப்போ அவர் வந்தாலுமே அங்கே லோக்கல் ஆளுங்கள்லாம் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு அழகாக கிட்டக்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த சாரீஸ் கொஞ்சம் எங்கள் பொண்ணு எடுத்திருந்தா ஒரு 4-5 சாரீஸு. அதனால இந்த காட்டுமா அப்படின்னா, இந்த சாரீ வந்து லாவெண்டர் கலர். எனக்கு வந்து கலர்லேயே ரொம்ப பிடிச்சதுனாக்கா லாவெண்டர் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியை நீ எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு கொடுத்துருந்தா. அவளுக்கு கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சாரீ இப்போ தேவை அப்படின்ட்டு அவள் எடுத்திருந்தா. பிரசாந்தியில் தான் எடுத்திருந்தோம். எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் ஒரு 850 இந்தமாரி ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து 890 போட்டிருந்தது. சாரீலாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுமாரி பல்லு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதேமாரியே ஒரு மாதிரி பூ போட்டது மாதிரி வந்திருக்குது. இது ஒரு சாரீ எடுத்திருந்தா. அதுக்கப்புறமா இது ஒரு மாதிரி கெம்பு கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜரிகைலாம் நல்லா கரும்பச்சை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பல்லு, இது இந்தமாரி கோடு கோடாக வந்திருந்தது. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் புட்டா மாதிரி இப்படி போட்டு வந்திருந்தது. இது ஒரு சாரீ எடுத்திருந்தா. இதெல்லாம் கட்டினா அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எடுத்தா. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரௌனும் ஒரு மாதிரி க்ரீனும் மிக்ஸ் க்ரீம் கலர் மாதிரி இருந்தது. அதுவுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தா. அது வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு 850 என்னமோ போட்டிருக்குது. இது கொஞ்சம் கிராண்டாக வேணும் அவளுக்கு சாரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. இப்போ நான் நிறைய வச்சுருக்கேன். என்னோடய சாரியும் அப்பப்போ எடுத்துக்குவா. இருந்தாலும் இப்போ அவளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புட்டா போட்டுக்கிறது வந்து ப்ளவுஸு. இது வந்து பல்லு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்தது. ரேட்டும் பரவாயில்ல. அதனால் வந்து இந்தமாரி ஒரு கலரில் எடுத்திருந்தா. இது வந்து ஒரு கொஞ்சம் சிம்பிளான சாரீ தான். இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா 3 கோடு மாரி ஜருகை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மயில் மாரி பீகாக் மாரி போட்டிருந்தது. கலர் நல்ல கலராக இருந்தது. இதுவும் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி மாங்காய் போட்டு புட்டா போட்டு கொடுத்துருந்தாங்க. அதேமாரி பார்த்திங்கனாக்கா முந்தானை பக்கமும் பார்த்திங்கன்னா இந்தமாரி கோடு மாதிரி வந்திருந்தது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 690. இந்த சாரீ கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவோட அக்கா பேத்திக்கு வந்து பெங்களூரில் கல்யாணம் நடந்தது. இப்போ அதுக்கு ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் மொதல் நாள் சென்னையிலேருந்து வந்ததுனால யாரும் வீட்டுக்கு வர முடியல. எல்லோரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே மண்டபத்துக்கு போய் எங்கள் மண்டபத்தில் எல்லாரோடையும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம். எல்லாம் தங்கச்சிங்க, பெரியம்மா பொண்ணுங்க, மாமா பொண்ணு எல்லாரோடையும் எடுத்தோம். இந்த வீடியோ இப்போ இதோடு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.